गजाननं भूतगणाधिसेवितं कपित्थजम्बूफलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्। ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास நாள்தோறும் உன்னை நான் பாட வேண்டும், நான் பாட உந்தன் அருளாசி வேண்டும். ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே, ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே. ஏழு மலை கரசே, ஏழு மலை கரசே. ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா. திருவேங்கடம் வருவேனே, உந்தன் திருப்பாதமே பணிவேனே. திருவேங்கடம் வருவேனே, உந்தன் திருப்பாதமே பணிவேனே. மலர்மேவிடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே. மலர்மேவிடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே. அழகான மலைவாசனே. ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா. செந்தாமரை கண் கொண்டார் என்றும் சிங்காரமாய் நீ நின்றார். செந்தாமரை கண் கொண்டார் என்றும் சிங்காரமாய் நீ நின்றார். நினைத்தாலுமே துதித்தாலுமே எந்நாளுமே துணையாகுமே. நினைத்தாலுமே துதித்தாலுமே எந்நாளுமே துணையாகுமே. உன் பாத கமலங்கள். ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா. நாள்தோறும் உன்னையே நான் பாட வேண்டும், நான் பாட உந்தன் அருளாசி வேண்டும். ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே, ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே. ஏழு மலை கரசே, ஏழு மலை கரசே. ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா
ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச. வணக்கம். திங்கட்கிழமை டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி, ஜெய வருஷம் மார்கழி மாதம் 7ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் மூலம். திதி வளர்பிறை, பிரதமை யோகம் சித்த யோகம். ரிஷபராசிக்கு சந்திராஷ்டம நாள். ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, யமகண்டம் 10:30 மணி முதல் 12 மணி வரை, குளிகை நேரம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. நல்ல நேரம் என்னும் சுப ஹோரைகள் பகல் 12 மணி முதல் 2 மணி வரை, 3 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: சிம்மத்தில் குரு, கன்னியில் ராகு, விருச்சிகத்தில் சனி, தனுசில் சூரியன் சந்திரன் புதன் சுக்கிரன், மகரத்தில் செவ்வாய், மீனத்தில் கேது. பகல் 12 மணி 35 நிமிடத்திற்கு குரு வக்ரகதியிலே நகர்ந்து சிம்ம ராசியிலிருந்து பின்னோக்கி சென்று கடகராசிக்குள் நுழைகிறது. இன்று பகல் 12:35க்கு குரு மாற்றமடைகிறது. சிம்மத்திலிருந்து கடகத்திற்கு செல்கிறது. மேஷ ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். நேற்றோடு சந்திராஷ்டமம் முடிந்துவிட்டது. இன்று குரு மீண்டும் உச்சம் பெறுகிறது. மதியத்திலே 5ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்திற்கு குரு வந்து அங்கே உச்சமடைகின்ற ஒரு நாள். குரு உச்சமடையும் போது பாக்யாதிபதி உச்சம் பெறுவதால் மேஷத்திற்கு நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். அதிசார கதியிலே சிம்மத்திற்கு சென்ற குரு இன்றைய தினம் வக்ரகதியிலே மீண்டும் கடக ராசிக்குள் வருவதால் இன்றைய நாள் ஒரு மிக மிக முக்கியமான ஒரு நல்ல நாள். மிகப்பெரிய மாற்றங்களெல்லாம் நிகழ்கின்ற ஒரு நல்ல நாள். அந்த மாற்றங்கள் அனைத்தும் உங்களுக்கு நல்லதாகவே இருக்கும். உங்களுடைய அலுவலகத்திலே ஏதேனும் சிறு சிறு மாற்றங்கள் ஏற்படலாம். பொறுப்புகள் மாற்றி வழங்கப்படலாம். உங்களுடைய பணிகளில் சிலவற்றை எடுத்து வேறு யாருக்காவது கொடுக்கலாம், அல்லது உங்களுக்கு புதிதாக சில பொறுப்புகள் வழங்கலாம். புதிய ப்ராஜெக்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய திறமைகளுக்கு ஏற்றாற் போல உங்களுடைய அறிவுக்கும் திறமைக்கும் உழைப்பிற்கும் சரியான ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய விதத்திலே ஒரு அற்புதமான ஒரு நன்மை நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ரிஷப ராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாள் என்பதால் அதிக அளவிலே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். அதிகமாக பயணங்களை மேற்கொள்ள வேண்டாம். உங்களது கடமைகள் அவசியம் செய்துதான் ஆக வேண்டும் என்று இருக்கக்கூடிய அன்றாட கடமைகள் என்ன உண்டோ அவற்றை மட்டும் நீங்கள் செய்தால் போதுமானது. உங்களுடைய கடமைகளை செய்யும்போது கூட மிகுந்த கவனத்தோடு செய்ய வேண்டும். இறை வழிபாட்டிலே சிறிது நேரம் கவனம் செலுத்துங்கள். உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வணங்கிவிட்டு பிறகு உங்களது பணிகளை நீங்கள் செய்யலாம். பணம் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களை இந்த நாளிலே தவிர்த்து விட வேண்டும். பேசும்பொழுது சற்று கவனமாக பேச வேண்டும். யாரையும் பற்றி அவதூறாக இந்த நாளிலே நீங்கள் பேச வேண்டாம். யாருடனும் பேச வேண்டாம். பேச்சை குறைக்க வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கலை தவிர்க்க வேண்டும். பயணங்களை என்றவரை தவிர்க்க வேண்டும். உங்களுடைய கடமைகளை மட்டும் செய்ய வேண்டும். மிதுன ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 7ஆம் இடத்திலே சூரியன் சந்திரன் புதன் சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டு அவை அனைத்தும் ராசியை பார்த்து கொண்டிருக்கின்றன. இந்த 4 கிரகங்கள் 7ஆம் இடத்திலே ஒன்றாக சேர்ந்து ராசியை பார்ப்பது என்பது ஒரு மிக அற்புதமான ஒரு யோகம். மிதுனத்தை பொறுத்தவரை ராசி அதிபதி புதனும் அங்கே ஒன்றாக இணைந்திருக்கிறது. 3ஆம் இடத்தில் இருக்கும் குரு வக்ரகதியிலே 2ஆம் இடத்திற்கு மீண்டும் இன்று வருகிறது. இன்று பகல் 12:35ற்கு குரு மாற்றமடைகிறது. பின்னோக்கி வந்து சிம்மத்திலிருந்து கடகத்திற்கு குரு வருகின்ற ஒரு நாள். பொதுவாக இந்த ஒரு ராசியை விட்டு அடுத்த ராசிக்கு குரு செல்லும் நாளை குரு பெயர்ச்சி என்று விசேஷமாக கொண்டாடுவோமே, அதை போல இதற்கு பெரிய கொண்டாட்டங்களெல்லாம் வக்கரகதியிலே திரும்பி வருவதற்கெல்லாம் ஒரு பெரிய பெயர்ச்சி என்று சொல்லி அதை கொண்டாட மாட்டார்கள். ஆனால் இன்றைய நாளிலே நீங்கள் கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள். அருகிலே உள்ள கோவில் எதுவாக இருந்தாலும் இந்த கோவிலுக்கு சென்று இறை வழிபாடு செய்வது என்பது மிக மிக அவசியமான ஒன்று. அதிக அளவிலான
நல்ல விஷயங்களெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள், உற்சாகமாக காணப்படுவீர்கள். பொழுதுபோக்கு அம்சங்கள், வேடிக்கைகள், கேளிக்கைகளெல்லாம் நிறைந்த ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாம் உள்ள ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். கடக ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு மிகச் சிறந்த நாளாக இந்த நாள் விளங்குகிறது. ராசி அதிபதி சந்திரன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே சூரியன் புதன் சுக்கிரனோடு இணைந்திருக்கிறது. இன்று மதியம் 12:35 வரையிலே ராசி அதிபதிக்கு குரு பார்வை, அதன் பிறகு ராசிக்குள்ளே குரு வந்து விடுகிறது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கும் குரு பின்னோக்கி நகர்ந்து வந்து ராசிக்குள் வருகிறது. இன்று பகல் 12:35 குரு இடமாற்றம் பெறுகிறது. சிம்மத்திலிருந்து ரிவர்ஸில் வந்து கடகத்துக்குள்ள மறுபடியும் என்ட்ரி ஆகுது. ஆகவே இன்றைய நாள் ஜோதிட ரீதியாக, வானவியல் ரீதியாக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாளாக விளங்குகிறது. இந்த மாற்றம் உங்களுக்கு நன்மைத்தான் செய்யும். கடகராசியை பொறுத்தவரை ராசியிலே குரு உச்சமாக இருக்கும் பொழுதுதான் அதிக நன்மைகள் நடக்கும். ஆகவே இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியான நாள், நல்ல நாள். மாணவ மாணவியருக்கு கல்வி முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும். இப்பொழுது ஏதேனும் தேர்வுகள் எழுதினால் அதிலே மிகப்பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மிக மிக அதிக அளவிலே உங்களுக்கு நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். சிம்ம ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசியில் உள்ள குரு வக்ரகதியிலே பின்னோக்கி நகர்ந்து கடகராசிக்குள் செல்கிறது. இன்று மதியம் 12:35 சிம்ம ராசியிலிருந்து குரு பின்னால் நகர்ந்து போயிடுறது, கடகத்துக்கு போய்விடுகிறது. கடகத்திலே உச்சம் பெறுகின்ற குருவும் அது வக்ரகதியிலே செல்கின்ற காரணத்தினால், சிம்மத்திற்கு வந்துவிட்டு செல்கின்ற காரணத்தினால் ஓரளவு நன்மைத்தான் செய்யும். சிம்மராசிக்கு மிகப்பெரிய தீமைகள் எதுவும் நடக்காது. பின்னால் சென்று கடகராசிக்குள் குரு செல்வதிலே ஒரு நன்மை இருக்கிறது. சனியை பார்க்கும், 5ஆம் பார்வையாக சனியை பார்த்துவிடும். அடுத்த ஜூலை 5ஆம் தேதி மீண்டும் குரு பெயர்ச்சியாகி சிம்ம ராசிக்கு வரும். இப்போ இன்னைக்கு மத்தியானம் கடகராசிக்கு குரு போயிடுறது, பின்னோக்கி நகர்கிறது. இதிலே சிம்ம ராசிக்கு என்ன நன்மை, அவ்வாறு செல்வது நல்லதா என்று கேட்டால் நிச்சயமாக நல்லது தான். ஏன்னா இன்னும் அடுத்த குரு பெயர்ச்சி வரைக்கும் சனியை பார்த்துட்டு இருக்கும். சனிக்கு குரு பார்வை கிடைப்பதால் சனியின் தீய பலன்கள் எல்லாம் இல்லாமல் போய்விடும். குரு பார்வை என்னும் ஒரு கட்டுப்பாட்டிலே சனி இயங்கிக் கொண்டிருப்பதால் அர்த்தாஷ்டம சனியாக அது கொடுக்க வேண்டிய தீய பலன்களை கொடுக்காது, அல்லது குறைத்து கொள்ளும், மினிமமாக கொடுக்கும். ஆகவே சிம்ம ராசிக்கு இது ஒரு நல்ல ஒரு யோகம் என்று சொல்ல வேண்டும். இந்த குரு ராசிக்குள் வந்துவிட்டு திரும்பி செல்வதால் ராசியில் இருந்தால் என்ன பலனை கொடுக்குமோ அதை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு சட்டம் இருக்கிறது. அப்படியும் ஒரு விதி இருக்கிறது. எந்த வீட்டிலிருந்து அது வக்ரகதியில் வந்ததோ அந்த வீட்டு பலனையும் கொடுக்கும் என்று சொல்வார்கள். அப்படி பார்த்தாலும் உங்களுக்கு நல்லது தான். சனியை பார்த்து கொண்டிருக்க போகிறது என்பதால் சனி என்ன செய்யுமோ என்ற கவலையும் உங்களுக்கு தேவையில்லை. அர்த்தாஷ்டம சனியாய் பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இன்னொரு 6-7 மாத காலத்திற்கு, அதன் பிறகு சனி அங்கே தான் இருக்கும், குரு மட்டும் சிம்மத்துக்குள்ளே வந்துடும். அடுத்த 6-7 மாதத்துக்கு அந்த குரு பார்வைங்கிற அந்த ஒரு ப்ரொடெக்ஷன்லேயே போயிட்டுருக்கோம். அர்த்தாஷ்டம சனி கெடுதல் பண்ணாது. ஆகவே இது ஒரு நல்ல மாற்றம் இன்றைய தினம் நிகழவிருப்பது. இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இருக்கிறது. 5ஆம் இடமாகிய தனுசிலே ராசி அதிபதி சூரியனோடு புதன் சுக்கிரன் சந்திரன் ஆகிய கிரகங்களெல்லாம் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. இன்றைய தினம் குரு மாற்றமடைய போகிறது. அது சிம்மத்திற்கு ஒரு நன்மை செய்யும் ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. வியாழ பகவான் வழிபாடு செய்யுங்கள். நவகிரகத்திலே சென்று 9 முறை வலம் வந்து வியாழ பகவானை வழிபட வேண்டிய ஒரு நாள் இன்றைய தினம். கன்னிராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள், மிகச்சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற நாள். ராசிக்கு 4ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கிறது. இன்று மதியம் 11ஆம் இடத்திற்கு குரு சென்று விடுகிறது. குரு 11ஆம் இடத்திற்கு சென்ற பிறகு குருவும் சந்திரனும் பரிவர்த்தனை யோகம் பெற்று மிக அற்புதமான நிலையிலே இருக்கப் போகின்றன. லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்திற்கு குரு சென்று உச்சமடைவதால் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை. 7 சனியும் முடிந்துவிட்டது. 12ஆம் இடத்திலிருந்து குருவும் இன்றைய தினம் நகர்கிறது. ஆகவே நாளை முதல் உங்களது முயற்சிகள் எல்லாம் மிக சிறப்பாக எதிர்பார்த்தபடி நடந்து முடியும். தொழில் தொடர்பான விஷயங்கள் வெற்றிகரமாக நடக்கும். பணம் கொடுக்கல் வாங்கலிலே உள்ள கருத்து வேறுபாடுகளெல்லாம் நீங்கும்.
யாருடனாவது மனஸ்தாபம் ஏற்பட்டிருந்தால் அதெல்லாம் சரியாகிவிடும். உங்களுக்கு வரவேண்டிய பணம் வந்து சேரும். மிகச்சிறப்பான ஒரு வளர்ச்சி ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு தொழில் வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நேரம். சுய தொழில் செய்பவர்களுக்கு அமோக லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள். துலா ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் மிகப்பெரிய அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 11ஆம் இடத்திலிருந்து குரு வக்ரகதியிலே சென்று 10ஆம் இடம் செல்கிறது. ராசிக்கு 3ஆம் இடத்திலே ராசி அதிபதி சுக்கிரனோடு சூரியன் சந்திரன் புதன் சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. மிகச்சிறப்பான ஒரு கிரக நிலவரம் ஏற்பட்டிருக்கிறது. குருவின் வக்ர மாற்றம் உங்களுக்கு நன்மையை செய்யும். மிக அருமையான நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதி 3ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருக்கிறது. இன்று மதியம் சுமார் 12:35 குரு வக்ரகதியிலே சென்று 9ஆம் இடத்திலே உச்சமடைய போகிறது. 10ஆம் வீட்டிலிருந்து 9ஆம் இடத்திற்கு செல்கிறது. குரு பின்னோக்கி நகர்ந்து கடகத்திற்கு வந்து மீண்டும் உச்சம் பெறுகின்ற ஒரு நாள் இன்றைய தினம். இன்றைய தினத்திற்கான கிரக நிலவரம் மட்டுமல்ல, இந்த குரு வக்ரகதியிலே சென்று மீண்டும் 9ஆம் இடத்திற்கு செல்லும் பொழுது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். விருச்சிக ராசிக்கு இது ஒரு பெரிய யோகம். 2, 5 ஆகிய 2 வீடுகளுக்கு அதிபதியான குரு 9ஆம் இடத்திலே வக்ரகதியிலே வந்து உச்சம் பெற்று ராசி அதிபதி செவ்வாயையும் பார்த்து மிக அற்புதமான நன்மைகளெல்லாம் உங்களுக்கு நடைபெறப் போகின்ற நேரம். வாழ்க்கையிலே நடைபெற வேண்டிய மிக முக்கியமான நல்ல விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது நடைபெறும். ஒரு சில விஷயங்கள் நமக்கு நடைபெறும் பொழுது அது நல்ல விஷயமா இல்லையா என்று தெரியாது. கடவுள் சில விஷயங்களை நமக்கு கொடுப்பார். அது நன்மைக்காக நடைபெறுகிறதா அல்லது ஏதேனும் பிரச்சனைக்காகவா என்று நமக்கு அப்பொழுது தெரியாது, பின்னால் தான் தெரியும். இறைவன் எதை கொடுத்தாலும் அதை நாம் வாங்கி கொள்ள வேண்டும். இப்போ நம்ம ஒரு பெருமாள் கோயிலுக்கு போகிறோம், தீர்த்த பிரசாதம் கொடுக்குறாங்க. நம்ம உடனே என்ன பண்ணுறோம், அதை வாங்கி அப்படியே பயபக்தியாக அந்த தீர்த்தத்தை குடிச்சிட்டு கையில் இருக்கிற ஒரு சொட்டு தண்ணி கீழே விழக்கூடாது, அது புனித தீர்த்தங்கிறதுக்காக அதை அப்படியே தலையில் தடவிடுறோம். இது மினரல் வாட்டரா, இது எந்த பாக்டீரியாவும் இல்லாத சுத்தமான தண்ணீரா அப்படின்னு யாராவது கேட்குறோமா கோயிலில்? அது எந்த தண்ணின்னு தெரியாது. கிணத்து தண்ணியா குழா தண்ணியா எதில் தயாரிக்கிறாங்கன்னு தெரியாது. அதில் கற்பூரம் இந்த பச்சைகள் போகிற வாசனை அடிக்கும், துளசியெல்லாம் போட்டிருப்பாங்க. அது கோவிலில் கொடுக்குற பிரசாதம் அப்படின்னா நம்ம அதோடைய இன்க்ரீடியன்ட்ஸை பற்றியோ அதோடைய பியூரிட்டி பற்றியோ இல்லை ஹைஜீன் பற்றியோ யோசிக்கிறதே இல்லை. கடவுளுடைய பிரசாதம் அப்படின்னு வாங்கி அப்படியே குடிச்சிடுறோம். அதே போலத்தான் நமக்கு வாழ்க்கையிலே நடைபெறுகின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் இதை நமக்கு கடவுள் கொடுத்தார் அப்படின்னா வாங்கிட்டுறணும். நமக்கு அவ்வளோதான் சக்தி. அவர் கொடுக்கறத வாங்கிக்கிறது மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும். எனக்கு இது கொடுக்காது அதை கொடுன்னு சொல்லி கேட்கறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது. அவருக்கு தெரியும் எதை கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும், நம்மளுடைய யோகம் க்ஷேமம் எல்லாத்தையும் எப்படி பண்ணோங்கிறது அவருக்கு தெரியும். அதனால் அவர் எதை கொடுத்தாலும் அப்படியே பெற்றுக்கொள்வது இருக்கிறதே, அதற்கு பெயர் பிரசாத புத்தி அப்படின்னு பேர். இந்த பிரசாத புத்தியோடு நம்ம என்ன பண்ணோம், அவர் எதை கொடுத்தாலும் கொடுத்ததை கொடுத்தபடியே அக்செப்ட் இட் ஆஸ் இட் இஸ், அந்த ஒரு பாலிசியில் நம்ம போயிட்டுருக்கணும். அந்த மாதிரி இப்போ சில விஷயங்களெல்லாம் உங்களுடைய தொழிலிலே நடக்கும். அது நன்மையா தீமையா என்று இப்பொழுது தெரியாது. சில விஷயங்கள் கிடைக்கும் பொழுது வரம் என்று நினைத்து கொள்வோம், பின்னால் பார்த்தால் அது சாபம் என்பது புரியும். ஒரு சில விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் பொழுது இது ஏன் இந்த சாபம் என்று நினைப்போம். அது சாபம் அல்ல, வரம்தான் என்பதை பின்னால் தான் நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆகவே எது வரம் எது சாபம் என்று அப்பொழுது தெரியாது, பின்னால் தான் பலன் தெரியும். இறைவன் எதை கொடுத்தாலும் பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு இப்பொழுது கிடைக்கப் போகும் எல்லாமே நன்மைகளாகவே நடக்கப் போகிறது. மிகப்பெரிய நன்மைகளெல்லாம் நடைபெறப் போகின்றன. இந்த வக்ரகதியிலே குரு சென்று மீண்டும் 9ஆம் இடத்திலே உச்சம் பெறப்போகும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள். தனுசு ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசியிலே சூரியன் சந்திரன் புதன் சுக்கிரன் 4 கிரக சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. ராசி அதிபதி குரு 9ஆம் இடத்திலிருந்து பின்னோக்கி சென்று 8ஆம் இடத்திலே உச்சமடைகின்ற ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். 8ஆம் இடமாகிய மறைவு ஸ்தானத்திற்கு குரு சென்றாலும் பொருளாதார ரீதியாக வேணால் சற்று ஏற்றத்தாழ்வுகள் இருக்குமே ஒழிய தீமையான பலன்கள் எதுவும் நடக்காது. குரு உங்கள் ராசி அதிபதி. குரு உங்கள் ராசி அதிபதி என்பதால் உங்களுக்கு தீமை செய்யாது. ராசி அதிபதி உச்சம் பெறுவது உங்களுக்கு நன்மை தான். அப்படி பார்த்தா துலா ராசிக்கு கூட 6ஆம் இடத்துல தான் ராசி அதிபதி சுக்கிரன் உச்சமாகும். அவ்வாறு இருப்பவர்கள்லாம் நன்றாகத்தான் இருக்கிறார்கள்.
அதே போல் உங்களுடைய ராசி அதிபதி 8ஆம் இடத்தில் தான் உச்சமடையும், அது உங்களுக்கு நன்மை தான். இன்றைய தினம் மீண்டும் குரு உச்சமடைய போகிறது பகல் 12:35க்கு. இன்றைய தினம் நீங்கள் அருகில் உள்ள ஆலயத்திற்கு சென்று நவக்கிரக சந்நிதியிலே வழிபாடு செய்து வியாழ பகவானை வழிபட்டு விட்டு வர வேண்டிய நாள். மகர ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். இதுகாரும் 8ஆம் இடத்திலே வக்ரகதியில் சஞ்சரித்து கொண்டிருந்த வியாழ பகவான் இப்பொழுது 7ஆம் இடமாகிய கடகத்திற்கு வந்து அங்கே உச்சம் பெற்று உங்கள் ராசியை பார்க்க போகிறது. இது ஒரு நல்ல மாற்றம், இது ஒரு நல்ல முன்னேற்றம், நல்ல வளர்ச்சி, மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நேரம் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. ராசிக்கு 11ஆம் இடத்திற்கு ராசி அதிபதி சனி வந்திருக்கின்ற நேரம். ராசிக்கு இன்று முதல் மீண்டும் குரு பார்வை கிடைக்கப் போகிறது. ஆகவே நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். வியாபாரம் செழிப்படையும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும், ஊதிய உயர்வு கிடைக்கும். அயல்நாட்டு பயணம் ஒரு சிலர் மேற்கொள்வார்கள். கடல் கடந்து சென்று சம்பாதித்து கொண்டு வருகின்ற ஒரு யோகம் இப்பொழுது இருக்கிறது. திரைக்கடல் ஒடியும் திரவியம் தேடுகின்ற ஒரு அற்புதமான ஒரு நேரம். திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். மார்கழி மாதத்தில் திருமணம் நிச்சயிக்கலாம், திருமண முயற்சிகள் செய்யலாம், ஏற்பாடுகள் செய்யலாம். கல்யாண முகூர்த்தம் மட்டும்தான் தை பிறந்ததுக்கு அப்புறம் வச்சுக்கணும். திருமணத்துக்கான முன்னேற்பாடுகளை எல்லாம் மார்கழியில் தாராளமாக செய்யலாம். இப்பொழுது உங்களுக்கு திருமண நேரம் நெருங்கிவிட்டது. மகர ராசிக்காரர்களுக்கு எனி டைம் மேரேஜ், ஏடிஎம். கும்பராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்திலே 4 கிரக சேர்க்கை. சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன் எல்லாம் ஒன்றாக சேர்ந்திருக்கிறது. 11ஆம் இடமாகிய ஏகாதச ஸ்தானத்திலே கிரகங்கள் இருந்தால் அது நிச்சயமாக நன்மை செய்யும் என்று எல்லா இடத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்வஸ்தி வாச்சகம் சொல்லி ஆசீர்வாதம் பண்ணும்போது கூட ஏஷாம் கிரகாணாம் சுபஸ்தானே ஸ்திதேஷு என்று ஒரு ஸ்வஸ்தி ஒன்று சொல்வார்கள். அதாவது எந்த கிரகங்களெல்லாம் சுபஸ்தானத்தில் இருக்கிறதோ அந்த கிரகங்களெல்லாம் அதிக அளவிலே செய்ய வேண்டிய நன்மையை செய்யட்டும், ததாஸ்து. எந்த கிரகங்களெல்லாம் சுபஸ்தானத்தில் இல்லாமல் பிற இடங்களில் இருக்கிறதோ, இந்த இடத்துல பாருங்க, அசுபன்ற வேர்டு வரக்கூடாதான். ஏஷாம் கிரகாணாம் சுப இதரஸ்தானே ஸ்திதேஷு, சுபஸ்தானங்களை தவிர மற்ற இடங்களில் நிற்கக்கூடிய கிரகங்கள். என்ன அழகா பெரியவங்கள்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க பாருங்க. ஏஷாம் கிரகாணாம் சுப இதரஸ்தானே ஸ்திதேஷு தேஷாம் கிரகாணாம் ஏகாதசஸ்தான பல பிராப்திரஸ்து. சுபஸ்தானத்தில் இல்லாமல் பிற இடங்களிலே இருந்து கொண்டிருக்கும் கிரகங்கள் எல்லாம் கூட 11ஆம் இடத்தில் இருந்தால் என்ன செய்யுமோ அதை செய்ய கடவுது அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம். ஆகவே அந்த 11ஆம் இடத்திலே கிரக சேர்க்கை ஏற்படுவது என்பது ஒரு பெரிய விசேஷம். பெரிய விவிஐபி ஜாதகத்தெல்லாம் அந்த மாதிரி இருக்கும். நிறைய ஜாதகங்கள் அந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன். ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் எனிபடிஸ் நேம். ரொம்ப அற்புதமான ஒரு யோகம் அது. இப்பொழுது கோச்சார ரீதியிலே கும்பராசிக்கு 11ஆம் இடத்திலே சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன் சேர்க்கை. இது ஒரு மிகப்பெரிய ஒரு யோகம். வக்கரகதியிலே குரு செல்கிறது. சென்று 6ஆம் இடத்திலே மீண்டும் உச்சமடையும் பொழுது 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்திற்கு தனஸ்தானாதிபதியும் தனகாரகனுமாகிய குருவின் பார்வை கிடைக்கப் போகிறதாகவே உங்களது பொருளாதார நிலையிலே ஆச்சரியப்படும் அளவிற்கு ஒரு பெரிய வளர்ச்சி ஏற்பட போகிறது. மகிழ்ச்சியாக இருக்க போகிறீர்கள். உற்சாகமாக உங்களது பணிகளை எல்லாம் செய்வீர்கள். அதிக நன்மைகள் நடைபெறும் நல்ல நேரம் இன்று முதல் ஆரம்பம். மீன ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 10ஆம் இடத்திலே 5 குடைய சந்திரன் மிக அற்புதமான நிலையிலே அமைந்திருக்கிறது. 6ஆம் இடமாகிய மறைவுஸ்தானத்திற்கு சென்ற குரு மீண்டும் 5ஆம் இடத்திற்கு வந்து உச்சம் பெறப்போகிறது. இது ஒன்று போரும், உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஜெயிச்சு வந்துடுவீங்க. 5ஆம் இடத்திலே குரு உச்சமாக இருப்பது என்பது ஒரு பெரிய யோகம். அஞ்சல குரு கெஞ்சினாலும் கிடைக்காதும்பாங்க. அற்புதமான ஒரு யோகம். இப்பொழுது 5ஆம் இடத்திற்கு குரு வருகிறது, மீண்டும் வருகிறது. ஒரு முறை 5ஆம் இடத்திலே இருந்துவிட்டு 6ஆம் இடம் சென்று மீண்டும் 5ஆம் இடத்திற்கு வருகிறது. வக்கரகதியிலே வரும்பொழுது அதன் பலன்கள் இன்னும் நன்றாக இருக்கும். உங்கள் ராசிக்கும் 10க்கும் அதிபதியான குரு இப்பொழுது மீண்டும் 5ஆம் இடத்திற்கு இன்று மதியம் 12:35க்கு கடகத்திற்குள் ரீஎன்ட்ரி, ரிவர்ஸில். ஆகவே இது ஒரு நல்ல நாள். நன்மைகள் மிகப்பெரிய அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நாள். நீங்கள் செய்கின்ற தொழில் எதுவாக இருந்தாலும் அதிலே மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்படும். ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். செல்வ செழிப்பு ஏற்படும். மாணவ மாணவியர்கள் மிகச் சிறப்பாக தங்களது தேர்வுகளை எழுதுவார்கள். நல்லவேளை பரீட்சைக்கு முன்னால் சனி மாறிடுச்சு, 9ஆம் இடத்துக்கு வந்துடுது. குருவும் வக்கர நிவர்த்தியாகி 5ஆம் இடத்துக்கு வந்துடுது.
ஆகவே கிரகங்கள் எல்லாம் நல்ல நிலையிலே இருக்கின்றன. அனைத்து விதத்திலும் அனைத்து வயதினருக்கும், அனைத்து பாலருக்கும், அனைத்து துறையினருக்கும் அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாள் என்று இந்த நாளை சொல்லலாம். இந்த நேரம் இப்பொழுது துவங்கியுள்ள இந்த குரு வக்கர நிவர்த்தியான நேரம், குரு வக்கரகதியிலே கடகத்திற்கு வந்து கொண்டிருக்கும் நேரம், சனிப்பெயர்ச்சியான நேரம், இது எல்லாமே மீனத்திற்கு மிகவும் சாதகமாக இருக்கிறது. நல்ல நேரம், நல்ல எதிர்காலம் மிகச் சிறப்பாக இருக்கிறது. ஒளிமயமான எதிர்காலம் உங்களுக்காக காத்திருக்கிறது. மீண்டும் நாளைய நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம். ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலிமா உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். இந்த ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலிமா நிறைய பேருடைய வாழ்க்கையில ஒளி பெற்றிருக்கு. அண்ட் புதுவிதமா இதுல ஓம்காரம் அப்படின்ற பகுதியில உங்களை நாங்க சந்திக்கிறோம். இந்த பகுதியில நம்ம கூட பேசுவதற்காக அனுமன் உபாசகர் சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியர் இருக்காங்க. சப்த ரிஷி வாக்கியம் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. சுவாமிஜி, இன்றைய தினம் எப்படி இருக்கு? என்னென்ன விசேஷங்கள் இருக்கு? என்ன மாதிரியான பூஜைகள் நம்ம பண்ணலாம்? ஸ்ரௌதத் மார்தாதிகம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணசே நமக. அஸ்மத் குருபியோ நமக. அனுமன் சுவாமி ஆசிகளுடன் விகணச மகா குருவே நமக. வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதா. கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரு. ஆதித்யாதி நவகிரக தேவதாபியோ நமக. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக. குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. இன்றைய ஒரு அருமையான சுப தினத்தில் நம்ம அன்பர்களை சந்திக்கிறோம். ஜெய வருஷம் மார்கழி மாதம் 7ஆம் தேதி, ரொம்ப அருமையான தினம். அமாவாசை திதி காலம்பரை 7:56 வரைக்கும் இருக்குது. அப்புறம் பிரதமை. இன்றைக்கி என்ன விசேஷம்னா ரொம்ப அருமையான நாள். உங்களுக்கு அசாத்திய சாதகம் சுவாமின்னு அசாத்தியம் தவைக்குமதன்றபடி சாதிக்க முடியாத காரியங்களெல்லாம் சாதித்து கொடுக்கக்கூடிய ஆஞ்சநேய சுவாமி பிறந்த தினம். இது 2 விதமாக சொல்லுவாள். இன்றைக்கி நட்சத்திர பிரதான இடங்களில் அனுமன் ஜெயந்தி கொண்டாடுறாங்க. திங்கக்கிழமைன்றது ரொம்ப விசேஷம், சந்திரனுக்கு உகந்த நாள்னு சொல்லுவாள். அமாவாசை ஒரு பரிபூர்ணமான நாள், பித்ருக்கள்லாம் சந்தோஷப்படக்கூடிய தினம், இன்று அருமையான தினம். இன்றைக்கி இன்னொரு விசேஷம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மார்கழி மாதத்தில் இன்றைய தினத்தில் குரு பகவான் சிம்ம ராசியிலேருந்து அதிசாரம் நீங்கி ஆயில்ய நட்சத்திரம் 4ஆம் பாதம் கடகராசிக்கு அதிசாரம் நிவர்த்தி ஆகி போகிறார். அதாவது தன்னோட உச்ச பலன்களை வழங்கக்கூடிய முழு அதிகாரத்தில் இருக்கார். குருன்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். குருன்றது நம்ம தெய்வீகமாக நமக்கு மந்திரங்களை உபதேசம் பண்ணக்கூடிய குரு. நவகிரகங்களில் வரக்கூடிய குரு பகவான் வியாழ பகவான். வியாழ பகவான் தான் சுபகாரியங்களுக்கெல்லாம் எல்லாரும் பெருமையாகவும் அதிபதியாகவும் சொல்லுவோம். பொன்னன்னு பேர் அவருக்கு. அப்படியேப்பட்ட அந்த குரு பகவான் அதிசாரம் நீங்கி போகிறார். நீங்கள் அதிசாரம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிரகம் வக்ரம் அடைகிறது, அதிசாரத்தில் போகிறது, ஸ்தம்பனத்தில் இருக்கிறது, கிரக யுத்தத்தில் இருக்கிறது, அஸ்தங்கத்தில் இருக்கிறது, இப்படி பலவிதமான அவஸ்தைகள் சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கு. இன்றைக்கி குரு பகவான் அதில் அதிசாரத்திலேருந்து நிவர்த்தியாகி உங்களுக்கு கடகராசியில் உச்ச பலன் வழங்கக்கூடிய நிலையில் இப்போ வரார். இந்த ஆஞ்சநேயர் சுவாமியோட ஜெயந்தியான இன்றைக்கி ஆஞ்சநேயர் சுவாமியை தரிசிக்கிறது மகா புண்ணியம். ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போனீங்கன்னா யதா சக்தி ததா பலம்னு வெத்தலை மாலை போட்டு நமஸ்காரம் பண்ணலாம். ஆஞ்சநேயர் சுவாமிக்கு வெண்ணெய் சாத்தலாம், வடமாலை சாத்தலாம், பிரதட்சணம் பண்ணலாம். இந்த ஆஞ்சநேயர் சுவாமியை பூஜிக்கிறதுனால அவருக்கு அபராஜிதன் பேர், ஜெயிக்க முடியாதவன் பேர். ஆஞ்சநேயர் சுவாமியை பூஜிக்கிறதுனால எல்லா விதமான பிரச்சனைகள்லேருந்தும் விடுபட்டு வர முடியும். காராகிரக விமோர்த்தரா, சிருங்கலா பந்த மோசகா, சாகரோத்தாரகா, ராமதூதான்னு கோர்ட்டு வழக்கு வியாஜியங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் ஆஞ்சநேயர் சுவாமி அதிலேருந்து நம்மளை கரை சேர்த்துடுவார். அதனால் இந்த சுப தினத்தில் ஆஞ்சநேயர் சுவாமி கோயிலுக்கு போயிட்டு வாங்க, சுவாமியை நமஸ்காரம் பண்ணுங்கள். சுவாமியோட திருவருளால், வாய்ப்புத்திரன் அருளால் கட்டாயம் நம்ம நினைச்ச நல்ல காரியங்கள் இன்றைய தினம் அத்தனையும் நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி. இன்னைக்கு என்ன நாள், எப்படி இருக்கு, என்னென்ன விசேஷங்கள் இருக்கு, என்ன மாதிரியான பூஜைகள்லாம் பண்ணலாம் அப்படின்றது நீங்க சொன்னீங்க. அதுல முதல் நேர் யார் எங்கன்னு பார்த்துலாமா சுவாமிஜி? பார்க்கலாமே. சொல்லுங்கப்பா, எங்கேருந்து பேசுறீங்க? சார், நான் இங்க கிண்டில இருந்து பேசுறேன். சொல்லுங்க. என்னோட பேர் ஸ்ரீ வல்சலன். 30/4/1966 மக நட்சத்திரம் சார், 3ஆம் பாதம். சொல்லுங்க. மீன லக்னம் எனக்கு. சரி. இப்ப எனக்கு ராகு தசை குரு புக்தி நடக்குது எனக்கு. சொல்லுங்க. எனக்கு இப்போ செய்யற தொழில் ஒன்றும் சரியா இல்ல. அது இப்போ அடுத்த மாசம் கிட்டத்தட்ட க்ளோஸ் பண்ற ஸ்டேஜ்ல இருக்கேன். இப்போ வேற எந்த மாதிரி தொழில் நான் தொடங்கினா நல்லா இருக்கும் என்னுடைய இதுக்கு?
உங்கள் தகப்பனார் என்ன தொழில் பண்ணியிருந்தார்? அப்பா என்ன தொழில் பண்ணார்? அப்பதான் ஆரம்பிச்சது ஸ்கிரீன் பிரிண்டிங் ஆரம்பிச்சாரு. சரி. அவர் அதுக்கு முன்ன ஒரு தனியார் கம்பெனில ஒரு ஃபிட்டரா இருந்தாரு. சரி. இப்ப வந்துட்டு நான் ஸ்கிரீன் பிரிண்டிங் ரொம்ப 30 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். அது ஒன்றும் சரியான அந்த அளவு நல்ல வளர்ச்சி அடைய. இப்போ நீங்கள் வந்து கேள்வி கேட்ட நேரத்தில் புதன் வந்து பலமாக வந்திருக்கார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னே தான் புதனோட பெருமைகளை சொன்னோம். புதன் வந்து உங்களுக்கு பலமாக வந்திருக்கார். நீங்கள் வந்து இந்த தொழிலை வந்து நிறுத்தினால் கூட இந்த தொழில் உங்களை விட்டு விலகாது. கிட்டத்தட்ட நீங்கள் வந்து இது சார்ந்த தொழில் தான் செய்வீங்க. அதாவது அச்சு தொழில்னு சொல்லி இப்போ நீங்கள் சொல்கிறது ஸ்க்ரீன் பிரிண்டிங் சொன்னால் கூட இதனோட தோற்றம் மாறலாமே தவிர ஆனால் தொழில் வந்து முழுமையாக மாற வாய்ப்பு இல்லை. அதனால நீங்கள் ஒரு பத்திரிகையோட விளம்பரம் ஏஜென்ட்டா எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். தனியா அது சைடா பண்ணிட்டு இருக்கேன். சொல்லுங்க. அதுல என்னால பிரகாசிக்க முடியுமா? பொதுவாக உங்களுக்கு அதான் முதல்ல சொன்ன மாதிரி எழுத்துத்துறை, பத்திரிகை துறை, ஸ்கிரீன் பிரிண்டிங், பிரிண்டிங் பண்ணி விற்கக்கூடிய துறை அல்லது பிரிண்டிங்கை வந்து கமிஷனுக்கு பண்ணி கொடுக்கறது, இதெல்லாம் உங்களுக்கு வந்து சிறப்பாக வரும். அதனால் இந்த விளம்பர பிரிவும் நன்னா வரும். ஸ்க்ரீன் பிரிண்ட்டை வந்து முழுமையாக நீங்கள் ஏற கட்ட வேண்டாம். இந்த தொழிலை வந்து நீங்கள் முழுமையாக விடாதீங்க. ஏன்னா 2 விஷயம் என்னென்னா, தகப்பனாரோட தொழிலை நீங்கள் செய்கிறீங்க, உங்களுக்கு பாக்கியம் நன்னா வந்திருக்கு. அதே மாதிரி வந்து குரு நன்னா வந்திருக்கார். குருவும் சூரியனும் உங்களுக்கு பலத்து வரும்பொழுது, பித்ருக்காரகன் சூரியன், குரு உங்களுக்கு பலமாக வந்திருக்கார். இந்த 2ஐயும் ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது நீங்கள் அப்பா ஆரம்பித்த இந்த தொழிலை நிறுத்த வேண்டாம். முழுமையாக போனால் குறைச்சிக்குங்க. இதை வந்து பெரிய அளவில் செய்யாமல் சின்ன அளவில் செய்யுங்க. விளம்பர தொழில் உங்களுக்கு கட்டாயம் கை கொடுக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் மத்தியஸ்தராக இருக்கலாம், கமிஷன் தரகு ஒரு பொருளை வாங்கி கமிஷனுக்கு கொடுக்குறவராக இருக்கலாம், பத்திரிகை துறை சார்ந்து செய்யலாம், தொலைக்காட்சி சார்ந்து செய்யலாம். இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான மனிதருக்கு ஏஜெண்ட்டாக இருக்கலாம். ஒரு பெரிய நிறுவனங்களுக்கு நீங்கள் வந்து ஏஜெண்ட்டாக இருக்கலாம். அதனால் புதன் பலத்து இருக்கிறதால இந்த தொழிலை நீங்கள் முழுமையாக ஏற கட்டாதீங்க. விளம்பர தொழில் உங்களுக்கு கட்டாயம் கை கொடுக்கும். ஆனால் இந்த ஏற்ற இறக்கங்கள் மனதில் லேசாக தடுமாற்றம் இருக்குது பாருங்கள், அதுக்கு ஒரு எளிய பரிகாரம் இருக்குது. புதன்கிழமை காலம்புற 6லேருந்து 7 மணிக்குள்ளே புத ஹோரையில் பச்சை கலர் இங்கில் ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு ஒரு நோட்டில் ஒரு பக்கம் முழுக்க எழுதுங்க. பொதுவாக 108 வாட்டி விசேஷம்னு சொல்லுவாள். அப்படி இல்லைன்னா கூட என்னன்னு அவசியம் இல்லை, ஒரு பக்கம் ஃபுல்லாக எழுதுங்க. ஒரு வாரமும் புதன்கிழமை தோறும் பச்சை கலர் இங்கில் புதன்கிழமை தோறும் ஸ்ரீராம ஜெயம் எழுதிட்டு வாங்க. 1. இப்போ இந்த ஆதித்ய ஹிருதயம் சொல்கிறது கஷ்டமாக இருந்தால் உங்களுக்கு கோயிலுக்கு போய் நவக்கிரக சந்நிதியில் சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்கள், சூரியனுக்கு அர்ச்சனை பண்ணுங்கள். இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வலிமையான திருப்பத்தை கொடுக்கும். இப்போ இருக்கக்கூடிய அந்த ஏற்ற இறக்கங்கள் முழுமையாக மாறும். செய்கிற தொழிலில் வந்து சலிப்பில்லாமல் செய்யக்கூடிய சாத்தியம் கிடைக்கும். நிறைய பேர் வந்து வேற இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து புது தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்குள்ளேயும் இருக்கு. அவங்க எப்படி ஆரம்பிக்கலாம்? அவங்களுக்கு எந்த மாதிரி டைம்ல வந்து ஆரம்பிக்கலாம் சாமி? பொதுவாக வந்து பெரியவங்க வந்து விவசாயம் உத்தமம், சொந்த தொழில் உத்தமம் அப்படின்லாம் சொல்லுவாள். ஒரு தொழில் வந்து சொந்தமாக செய்கிறதுன்றது ஒரு உத்தமமான விஷயம், நல்ல விஷயம். அவங்களோட முயற்சி வந்து பாராட்டத்தக்கது. யாராக இருந்தாலும் சொந்தமாக தொழில் செய்யணும்னு நினைக்கிறது ஒரு பாராட்டத்தக்க ஒரு விஷயம். ஆனால் எல்லாருக்குமே வந்து சொந்த தொழில் கை கொடுக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, மனதில் வந்து உற்சாகம் இருக்கும், முயற்சி இருக்கும், ராத்திரி பகல் தூங்காமல் உழைப்பா. ஆனால் அந்த பாக்கியம் கிரக யோகம்னு ஒன்று இருக்குது. அதாவது ஜீவனஸ்தானமும் பாக்கியஸ்தானமும் பலமாக இருக்கணும். அந்த மாதிரி பலமாக இருந்தால் தொழிலில் ஜெயிக்க முடியும். சரி, எது எப்படி இருந்தாலும் பக்தியா பகவந்தம் நாராயணம் சொல்லி பக்தியோடு செய்கிறதுக்கு பலன் உண்டு இல்லையா? அதனால் பொதுவாக நாங்கள் என்ன சொல்வோம், நீங்கள் வந்து இந்த மாதிரி சொந்த தொழில் செய்யணும்னு நினைக்கக்கூடியவர்கள் அவங்கவுங்க இஷ்ட தெய்வத்தையோ குல தெய்வத்தையோ கிராம தெய்வத்தையோ தொடர்ந்து வழிபாடு பண்ணால் நாம் என்ன நினைக்கிறோமோ நினைச்ச காரியம் நடக்கும். இஷ்ட தெய்வம், கிராம தெய்வம், குல தெய்வம். இஷ்ட தெய்வம்னா சில பேருக்கு பிள்ளையார் பிடிக்கும், சில பேருக்கு அனுமார் பிடிக்கும். இஷ்ட தெய்வம். கிராம தெய்வம்னா அவங்க இருக்கக்கூடிய எல்லையில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற தெய்வம். கிராமத்தில் இருக்கக்கூடிய தெய்வம், நகரத்தில் இருந்தாலும் பிரசித்தி பெற்ற தெய்வம். குல தெய்வம்னா மூதாதையர்களால் பரம்பரையாக வழிபாடு பண்ண தெய்வம். இந்த 3 தெய்வத்தையும் திருப்தி பண்ணால் சுதந்திரமான தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பு வந்து கட்டாயம் கிடைக்கும். நல்ல ஒரு ஆலோசனை எல்லாருக்காகவும் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி சுவாமிஜி. ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க? நான் ஞானாம்பிகா, எங்க பொண்ணுங்க. ஓகே. அவங்களுக்கு மேரேஜ் லேட் ஆயிட்டே இருக்குங்க மேடம். உங்க பொண்ணு பேர் ஞானாம்பிகையா? ஆமாங்க சார். என்ன நட்சத்திரம்? மிதுன ராசி சார், புனர்பூசம் நட்சத்திரம், சிம்ம லக்னம் சார். பிறந்த ஊர் எது அவங்க? சென்னையில சார், அம்பத்தூர். எத்தனாவது குழந்தை இவங்க? ஃபர்ஸ்ட் குழந்தைங்க சார். படிப்பு முடிச்ச எவ்வளோ நாளாகுது?
முடிச்சிட்டாங்க. எம்எஸ்சி படிச்சாங்க சார். எம்எஸ்சி முடிச்சுட்டு இப்போ எம்பிஏ பண்ணிட்டு இருக்காங்க சார். நீங்கள் சொல்கிறதுலேருந்து நாங்கள் புரிஞ்சுக்கிறது இவங்க பகுதி நேரமாக படிக்கிறாங்க, கரெக்டா? சரியா? ஆமாங்க சார். இப்போ இவருக்கு நீங்கள் கேள்வி கேட்ட நேரத்தில் சொல்லுங்க. இவருக்கு வந்து சந்திரன் வந்து பிரதான கிரகமாக வந்திருக்கார். சரி. பொதுவாக வந்து சந்திரன் வந்து பலமாக வந்தால் இடம் விட்டு இடம் பிரயாணம் உண்டு. சந்திரன் பிரதானமாக வந்தார்னா இவங்க பிரயாணம் உண்டுன்னு அர்த்தம். ஆக இவருக்கு வந்து திருமணத்துக்கு அப்புறம் பிரயாணம் வரும். ஆனால் திருமண வாய்ப்புகள்னு சொன்னீங்கன்னா அது இந்த காலகட்டத்தில் சாத்தியமில்லாத நிலையில தான் தெரியறது. திருமணம் ஆகிறதுக்கு தாமசமாகுமே தவிர திருமண வாழ்க்கை பிற்காலத்தில் சிறப்பாக இருக்கும். இந்த திருமண தடை விலகிறதுக்கு ரொம்ப எளிய பரிகாரம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப சுலபமான பரிகாரம் சொல்லலாம், எளிய பரிகாரம்னு சொல்லலாம். அதாவது நீங்கள் பௌர்ணமி அன்னைக்கு ஒரு பௌர்ணமிக்கும் குத்த விளக்கில் மகாலட்சுமியை தியானம் பண்ணி உங்களுக்கு வந்து மகாலட்சுமியோட அர்ச்சனை தமிழில் இருக்குது இல்லை வடமொழியில் இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு அர்ச்சனையை வந்து தமிழ்லையோ வடமொழிலையோ அந்த அர்ச்சனையை பண்ணுங்கள். குத்த விளக்கை வந்து தரையில் வைக்காதீங்க. குறைஞ்சபட்சம் 1.5 அடியாவது இருக்கணும் அந்த குத்த விளக்கு. தரையில் வைக்காதீங்க. ஒரு மனை போட்டு அது மேலே அந்த குத்த விளக்கு வைங்க, கோலம் போட்டு. அந்த குத்த விளக்கு மேலே பூ வைக்காதீங்க. அதாவது குத்த விளக்கு மேலே பூ வச்சிங்கன்னா அந்த நெருப்பு வந்து குத்த விளக்கில் படும், அந்த பூவில் படும். அந்த மாதிரி பூவில் வந்து நெருப்பு படுற மாதிரி வைக்காதீங்க. 2. 3வது அந்த பூஜை பண்ணுற குத்த விளக்கில் வேறு எந்த பொருளும் ஊதுவத்தி ஏற்றுறதோ கற்பூரம் ஏற்றுறதோ செய்யாதீங்க. ஊதுவத்தியோ கற்பூரமோ ஏற்றாதீங்க. பக்கத்தில் ஒரு சின்ன விளக்கு ஒரு உபதீபம் வச்சுட்டோ அதில் ஏற்றுங்க. இது பௌர்ணமி மகாலட்சுமியை தியானம் பண்ணி பூஜை பண்ணுங்க. நைவேத்தியம் விசேஷமான நைவேத்தியம்னா பால் சாதம் விசேஷம். அது வந்து நம்ம சாதம் இருக்கு இல்லையா, அந்த சாதத்தில் பால் சேர்த்து சக்கரை போட்டு கொஞ்சம் ஏலக்காய் போட்டு நைவேத்தியம் பண்ணுங்க. கட்டாயம் வந்து விசேஷ பலன் கிடைக்கும். இந்த அர்ச்சனை வந்து மல்லிப்பூவால் பண்ணலாம். வாசனை பூ குறிப்பாக மல்லிப்பூவால் அர்ச்சனை பண்ணுங்க. இந்த உங்கள் ஜாதகம் உங்கள் குழந்தையோட ஜாதகம் சிறப்பாக இருக்கும். படிப்பு முடியும். இப்போ எடுத்திருக்க கல்வியும் கட்டாயம் நல்ல விதமாக முடியும். இந்த தடை வந்து தெரியுதுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த தடை வந்து கட்டாயம் விலகும். வேறு எந்த பரிகாரமும் வேண்டாம். வரக்கூடிய கணவர் சொந்தத்தில் அமையறதுக்கு வாய்ப்பு இல்லை, அந்நியத்தில் அமைவார். நீங்கள் இருக்கக்கூடிய பிரதேசத்திலே 30 கிலோமீட்டருக்குள்ளேயே தான் இருப்பார். கல்யாணத்துக்கு அப்புறம் இடம் விட்டு இடம் பிரயாண லாபம் கட்டாயம் கிடைக்கும்னு சொல்லலாம். வேறு பரிகாரங்கள் வேண்டாம், மனக்குழப்பம் வேண்டாம், தைரியமாக இருக்கலாம் நீங்கள். இதே மாதிரி வந்து நிறைய பேர் வந்து கல்யாணம் ஆகாமல் இருக்காங்க. எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு வந்து இப்போ வந்து தடைகள் இருக்கு, அவங்களுக்குலாம் எப்போ நிவர்த்தி ஆகும் இந்த மாதிரியான பிரச்சனைகள்? பொதுவாக வந்து உங்களுக்கு வந்து யார் யாருக்கெல்லாம் இப்போ எந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து கல்யாணத்துக்குரிய பிராப்தம் இருக்குன்னு கேட்குறீங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லார் மனதிலையும் இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் தான். இது என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, இந்த மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு குரு 4ல் இருக்கார், ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு 3ல் இருக்கார். இந்த இதை வச்சு தான் குரு பலன் இருக்கா அப்படின்னு ஒரு சந்தேகம் உங்களுக்கு வருது. அப்படி சொல்லும்போது மிதுன ராசிக்கு குரு பலன் இருக்குது, கன்னி ராசிக்கு குரு பலன் இருக்குது, உங்களுக்கு விருச்சிக ராசிக்கு குரு பலன் இருக்குது, மகர ராசிக்கு குரு பலன் இருக்குது, மீன ராசிக்கு குரு பலன் இருக்குன்னுலாம் சொல்லுவாள். சொல்லிவிட்டு குரு பலன் இருக்குது கல்யாணம் முடியும்னு சொல்லுவாள். அப்படி இல்லை. குரு பலன் மட்டும் வைத்து திருமணத்தை வந்து நம்ம நிச்சயிக்கவே முடியாது. ஏன்னா மீனராசியில் பிறந்த ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் 5ல் குரு இருக்கார், கல்யாணம் ஆகும்னு சொன்னீங்கன்னா இப்போ 60 வயசாக இருக்கான்னு வச்சுக்கோங்க, மீனராசியில் பிறந்த வளர்ந்து அப்போ 5ல் குரு இருக்காரு அப்படின்ற ஒரு சந்தேகம் வரும் இல்லையா? அப்படி இல்லை. குருன்றவர் நல்ல ஒரு ஸ்தானத்தில் வரும்பொழுது கோச்சாரத்தில் வீடு கட்டுறது, கிரகப்பிரவேசம் பண்ணுறது, அதேமாதிரி பழைய கடன்களை அடைக்கிறது, கோயில்களுக்கு போயிட்டு வருது, வீட்டில் ஆண் குழந்தை பிறக்கிறது, பிரிந்தவர்கள் ஒன்று சேர்றது எல்லாமே குருவோட அருள் தான். அதனால் கல்யாணம் மட்டும் நம்ம நினைக்க வேண்டாம். இருந்தால் கூட சுபகாரியம் கைகூடி வரத்துக்கு சுயவரா கலா பார்வதி பூஜை பண்ணலாம். அது சுயவரா கலா பார்வதி மந்திரத்தை ஜபிக்கலாம். அதாவது மஞ்சக்கிழங்கை பூஜையில் வச்சு சுயவரா கலா பார்வதி ஜபத்தை 45 நாள் பண்ணி அதுக்கப்புறம் அந்த மஞ்சக்கிழங்கை பெண்கள் வந்து குளிக்கலாம் பூசி. திருமணம் வந்து கட்டாயம் உடனே கைகூடி வரும். சரி, இது வந்து கொஞ்சம் பிரமிப்பாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இது வந்து பிரமிப்பான விஷயமா இருக்குதுன்னு நினச்சா பொதுவாக வந்து பெண் தெய்வ ஆலயங்களுக்கு போயிட்டு வரலாம். அம்மன் கோயிலாக இருக்கலாம், லக்ஷ்மி கோயிலாக இருக்கலாம், மகாலட்சுமி இருக்கக்கூடிய கோயிலாக இருக்கலாம். பெண் தெய்வ ஆலயங்களுக்கு நீங்கள் போயிட்டு வரலாம், சுக்கிரவாரத்தில் போயிட்டு வரலாம். இது வந்து நல்ல பலன் தரும். சரி, இதுவும் இல்லை இன்னும் சுலபமாகணும்னா திருமங்கல்ய சரடு வாங்கி அம்பாள் சன்னிதானத்தில் வச்சு வழிபாடு பண்ணி வரக்கூடிய பெண்கள் சுமங்கலி பெண்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். வெத்தலை பாக்கு வச்சு கொடுக்கலாம். அது வந்து நம்ம சக்திக்கு 28, 54, 108 கொடுக்கலாம். இதுவும் நல்ல விசேஷமான பலன் தரும்னு சொல்லலாம். இதே மாதிரி வந்து நிறைய பேருக்கும் பிரச்சனைகள் இருக்கும், அவங்களுக்கு என்ன தீர்வு பண்ணலாம் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளேயும் இருக்கும். அதை வந்து ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஓம்காரம் பகுதியில். ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க? வணக்கம், ஹைமாவதி, சென்னை నుంచి பேசுறேன் மேம். ஓகே, என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்கா?
ஆமாங்க. சுவாமிஜி கிட்ட கேட்கலாம் இதுக்கு வந்து என்ன தீர்வு இருக்கு, என்ன மாதிரியான பரிகாரம்லாம் ஏதாவது இருக்கா அப்படின்றத கேட்கலாம். உங்களுக்கு என்ன வயசாகுதுமா? 37 சுவாமி. நீங்கள் பணம் வந்து கடன் இருக்கா, பற்றாக்குறை இருக்கா? ஆமா, நிறைய கடனோ ஈவனோ ஜாப்காக ட்ரை பண்ணா கூட அது கூட கிடைக்காம இருக்குது. ஃபைனான்சியலா ஈவன் ஹஸ்பண்டுக்கு ப்ராப்ளம் நிறைய இருக்குது. அவரு முன்னாடி எந்த வேலை கிடைக்க மாட்டது. கடனை என்ன தொழில் பண்ணீங்க நீங்க? நான் வந்து இதுக்கு முன்னாடி வேலை செஞ்சுட்டு இருந்தேன். பிபிஓல டீம் லீடரா இருந்துட்டான். அதுக்கப்புறம் கொஞ்சம் பர்சனல் ப்ராப்ளம்ஸ்னால வேலை விட்டுட்டு ரிசைன் பண்ணிட்டான். இப்போ ட்ரை பண்றா முடியாம இருக்குது. ஈவன் ஹஸ்பண்டும் எந்த ஜாபுக்கு எந்த தொழில் இல்லாம அவரும் சும்மாதான் இருக்காங்க. உங்க பிரச்சனைக்கு வந்து ஒரு நல்ல அருமையான தீர்வு இருக்கு. இது நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். உங்க பிரச்சனைக்கு வந்து ஒரு அருமையான தீர்வு இருக்கு, சுலபமான தீர்வு இருக்கு. பொதுவா என்ன சொல்லுவோம்னா, நம்ம உள்ளங்கையில வந்து பொருளை வச்சுட்டோம் நம்ம உலகம் பூரா தேடுறோம். கையில் வெண்ணெயை வச்சுட்டு நம்ம நெய்க்கு அலையிற மாதிரி விஷயம் வந்து உங்ககிட்டயே இருக்குது. இப்போ நீங்கள் கேள்வி கேட்ட நேரத்தில் உங்களுக்கு வந்து குலதெய்வத்தோட அருள் இருக்குன்னு தெளிவாக தெரியுது. பொதுவாக குலதெய்வத்தோட அருள் இருந்தால் எப்பேற்பட்ட பிரச்சனையிலேருந்து கட்டாயம் நீங்கள் மீண்டு வர முடியும். உங்கள் குலதெய்வம் எது? முனீஸ்வரன் சுவாமி. சரி, முனிக்கு அந்த முனீஸ்வரனுக்கு பூஜை பண்ணிட்டு வரீங்களா? ஆமா, பண்ணிட்டே இருக்கிற சுவாமி. இந்த குலதெய்வ வழிபாடை கட்டாயம் நீங்கள் விடவே வேண்டாம். நீங்க வந்து சனிக்கிழமை அன்னைக்கு ஆஞ்சநேய சுவாமிக்கு வெண்ணெய் சாத்துங்க. ஓகே. இது வந்து 3 சனிக்கிழமை அந்த மாதிரி சாத்துங்க. ஓகே. அதுக்கப்புறம் நீங்க வந்து நவகிரகத்துல சனி பகவான் சன்னிதானத்துல தில தானம் பண்ணுங்க. திலம்ன்றது எள்ளு, ஒரு 1 கிலோ எள்ளு, ஒரு உருண்டை அப்படியே வெல்லம், இது ரெண்டுத்தையும் வச்சு வெத்தலை பாக்கு வச்சு சனி பகவான் சன்னிதியில தானம் பண்ணுங்க. உங்களுக்கு இருக்க அந்த ஏற்ற இறக்கம், பிரச்சனைகள், வருத்தங்கள், சங்கடங்கள் கட்டாயம் தீரும். நீங்க நினைச்ச ஒரு நல்ல ஒரு விஷயம் உங்க குடும்பத்துல நடக்கும். இந்த கடன் பிரச்சனையும் தீரும். நீங்க எதிர்பார்த்த இடத்துல இருந்து உங்களுக்கு முறையாக, தர்மமாக, நியாயமாக வர வேண்டிய அந்த பணமாகப்பட்டது வரும். இல்லை எதிர்பாராத இடத்துல இருந்து ஒரு உதவியும் கிடைக்கும். கட்டாயம் நீங்க செய்யுங்க. உங்களுக்கு குலதெய்வ அருள் இருக்கிறதுனால கட்டாயம் நீங்க செய்யற பரிகாரங்கள் உடனே பலிக்கும். அதனால ரொம்ப எளிமையான பரிகாரம், சுலபமான பரிகாரம். 3 வாரம் சனிக்கிழமை ஆஞ்சநேய சுவாமிக்கு வெண்ணெய் சாத்தி வழிபாடு பண்ணுங்க. 4வது வாரம் நவகிரகத்தில் சனி பகவானோட சன்னிதானத்தில் 1 கிலோ எள்ளு, கருப்பு எள்ளு, அதாவது வெள்ளை எள்ளு இல்லை, கருப்பு எள்ளு, உங்களுக்கு வந்து ஒரு உருண்டை வெல்லம், இதை வந்து தானம் பண்ணுங்க. உங்கள் சோதனைகள் வந்து கட்டாயம் விலகி சாதனைகளாக மாறும். ரொம்ப அழகா சொன்னீங்க சுவாமிஜி. அண்ட் வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி கடன் தொல்லைகள்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஏன் வந்து இந்த மாதிரியான கடன் தொல்லைகள் ஏற்படுது, அண்ட் எப்படி வந்து இதுக்கான தீர்வு அவங்க காணலாம்? பொதுவாக பணம் வந்து தட்டுப்பாடு வரத்துக்கும் கடன் வரத்துக்கும் பூர்வ ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரதமே முதல் காரணம். எந்த வினைகளுக்கும் நாம் சொல்கிறது போன ஜென்மத்தில் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிகா. நம்ம அடையக்கூடியது நல்லது கெட்டது எல்லாமே ஏற்ற இறக்கங்கள்லாம் போன ஜென்மத்து சுக்கிரதத்தால் தான் நமக்கு வருது. யாருக்கு பூர்வ புண்ணிய பலம் குறைவாக இருக்கோ அவர்களுக்கு இந்த மாதிரி ஏற்ற இறக்கங்கள் சங்கடங்களை வந்து சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வரும். இதுக்கு ரொம்ப சுலபமான பரிகாரம், எளிய பரிகாரம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, பொதுவாக வந்து ஞாயிற்றுக்கிழமை ஆஞ்சநேய சுவாமியும் சூரிய பகவானையும் வழிபாடு பண்ணுங்கள். எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் தீர்ந்துடும். சூரிய பகவான் வழிபாடு ரொம்ப எளிமையானது. சூரியனோட படம் கிடைக்கும், அதை வச்சு வழிபாடு பண்ணுங்கள். அது கோதுமையில் பண்ண உணவுப் பொருள் நைவேத்தியமாக படைக்கலாம். கோதுமை ரவையில் பண்ணது, கோதுமையில் பண்ணது உணவுப் பொருள் படைக்கலாம். ஆஞ்சநேய சுவாமி வழிபாடு இன்னும் ரொம்ப சுலபமானது. எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர கிருதமஸ்தகாஞ்சலி. ரொம்ப ராமநாமம் சொல்லி எளிய முறையில் வழிபாடு பண்ணாலே ஆஞ்சநேய சுவாமி அனுகிரகம் பண்ணுவார். சூரிய வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடும் இந்த மாதிரி ஏற்ற இறக்க கடன் தொல்லைகளை கட்டாயம் காப்பாற்றி கொடுக்கும்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்ன சொன்ன மாதிரி லக்ஷ்மி வழிபாடு, குபேர வழிபாடு ரொம்ப கடினம்னு நினச்சா கூட இது இன்னும் சுலபமான வழிபாடு. சூரியனோட வழிபாடு யார் பண்ணாலும் ஆத்ம பலம் அதிகரிக்கும். எதையும் சாதிக்கணுன்ற தைரியம் வரும், திடமான மனசு வரும். யாருக்கு திடமான மனசு இருக்கோ அவங்க தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அதனால் சூரிய வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடும் தொடர்ந்து பண்ணுங்கள். இந்த காலை வேலையில வந்து எல்லாருக்குமே வந்து நல்லதே நடக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட வந்து இந்த ஓம்காரம் பகுதி மூலயமா வந்து நம்ம நிறைய ஆன்மீக சம்பந்தப்பட்டமான வழிபாடுகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சுவாமிஜி வந்து நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு, அதுக்கெல்லாம் வந்து என்ன தீர்வு கொடுக்கலாம் அப்படின்றத வந்து ரொம்ப அழகாவும் தெளிவாகவும் சொல்லிட்டு இருக்காரு. இது வந்து மென்மேலும் தொடர்ந்துட்டே இருக்கும். மீண்டும் நாளைக்கு ஓம்காரம் பகுதியில் சந்திக்கலாம்.